ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 1 கிளாஸ் அளவுக்கு சிகப்பரிசி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சிகப்பரிசி இல்லைன்னா நீங்கள் நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அரிசி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது முழுமையாக வெந்து வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது அப்படியே ஓரம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துப்போம். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இதுக்கு பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளைப்பாகை வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசி கூட சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது அடுப்பு பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்கணும். இந்த சமயத்தில் அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், நார்மல் ஃப்ளேமில் வச்சாலே போதும். ஏற்கனவே குக்கரை வந்து 4 விசில் வச்சு தான் அரிசி வேக வச்சுருக்கோம். அதிலே வந்து அரிசி பாதி வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அரிசி வந்து ஃபுல்லாகவே வெந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிச்சாலே போதும். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது அப்படியே ஒரு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கட்டும். அடுத்தது நம்ம தேங்காவை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வந்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு ஃபஸ்ட்டு பேன் சூடுபடுத்திக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாக ஊறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேருங்க. தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம சூடோட குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயசத்தை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்பெஷல் நெய் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.